ஹரே கிருஷ்ணா. பெரியவா சரணம். தெய்வத்தின் குரல் முதல் பகுதி தொடர்ச்சி. சமூக சௌஜன்யத்துக்கு சொந்தமாக போட்டியிலும் அசூயையிலும் கொண்டு விடுகிற இப்படிப்பட்ட உயர்த்தி தாழ்த்தி ஏற்பாடுகளை விட பாரம்பரியத்தால் உண்டானதாக தப்பாக நினைக்கப்படுகிற ஏற்றத்தாழ்வுதான் இருந்துவிட்டு போகட்டுமே என்று கூட தோன்றுகிறது. இதனால் தேசத்தில் பொதுவாக சாந்தியும் அவரவருக்கு திருப்தியும் இதுதான் நமக்காக ஏற்பட்டது என்பதில் போதுமென்ற மனசும் இருந்தன அல்லவா? வாஸ்தவத்தில் அத்தனை தொழிலும் சமூக சேமத்துக்காக உண்டானவைதான். ஒன்று உயர்வு, இன்னொன்று தாழ்வு என்றில்லை. எந்த தொழிலை செய்தாலும் ஆசை வாய்ப்படாமல் அதை சுத்தமாக பண்ணி ஈஸ்வரார்ப்பணம் செய்தால் அதைவிட சித்த சுத்திக்கு வேறு மருந்து இல்லை. ஒன்று உயர்ந்தது, இன்னொன்று தாழ்ந்தது என்பது அடியோடு பிசகு. ஆனால் இப்படி பிசகாக நினைத்தால் கூட பரவாயில்லை. மற்ற தேசங்களில் அதைவிட பிசகான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்கின்றன. அதனால் இங்கே இல்லாத போட்டி, சண்டைதான் அங்கே எல்லாம் உண்டாகின்றன என்று சொல்ல வந்தேன். நாம் பிரிந்தே ஒற்றுமையாக இருந்து நம் நாகரிகத்தை பெரியதாக வளர்த்திருக்கிறோம். மற்றவர்கள் பிரியாமல் இருப்பதாக நினைத்து கொண்டே ஒற்றுமை இல்லாமல் இருந்துதான் அந்த நாகரிகங்கள் விழுந்து விட்டிருக்கின்றன. இங்கே காரியத்தில் மட்டும் பேதம் இருந்து உள்ளூர ஐக்கியம் இருந்ததால் நாகரிகம் வளர்ந்தது. அங்கெல்லாம் காரியத்தில் பேதமில்லாமல் அதனால் வந்த போட்டியாலேயே மனோபேதங்கள் உண்டானதென்றால் வெளி நாகரிகங்கள் படையெடுத்து வந்தபோது அவற்றிடம் உள்ளூர் நாகரிகங்கள் தோற்றுப்போக நேர்ந்தது. எல்லாவற்றையும் ஒன்றாகவும் பண்ணி உயர்வாகவும் வைத்திருப்பது என்பது நடைமுறையில் சாத்தியமில்லை. எல்லாம் ஒரேடியாக பிரித்து பேதப்பட்டு கிடப்பதும் உதவாது. இரண்டுக்கும் மத்தியமாக சமரசமாக ஒரு வழியை தர்மசாஸ்திரம் தந்திருக்கிறது. நான் அதற்கு பிரதிநிதியாக வந்திருக்கிறேன். அதனால்தான் அனுஷ்டானத்தில் வேற்றுமையும் வேண்டும், இருதயத்தில் ஒற்றுமையும் வேண்டும் என்கிறேன். இரண்டையும் குழப்ப வேண்டாம் என்கிறேன். வெளிக்காரியங்களில் எத்தனை வேற்றுமை இருந்தாலும் இதயத்தில் அன்பு இருந்தால் தேசத்தில் பரம சாந்தமே இருக்கும். யுக யுகாந்திரமாக நம் தேசத்தில் அப்படித்தான் சமூகம் சாந்தமாக இருந்து வந்தது. அவரவரும் சுயநலனை மட்டும் எண்ணாமல் சகல ஜனங்களுக்காகவும் நாம் இந்த காரியத்தை செய்கிறோம் என்ற மனோபாவத்துடன் தங்கள் பரம்பரை கர்மத்தை செய்தால் ஏற்றத்தாழ்வு இல்லை. என்ன விபரீதம் ஏற்பட்டாலும் சாமானிய தர்மங்களை அனைவரும், விசேஷ தர்மங்களை அவரவரும் கூடிய வரையில் ரட்சித்து வந்தால் எந்த நாளும் நமக்கு குறை வராது. இங்கு மட்டும் இருப்பானேன்? உலகத்தில் மற்ற தேசங்கள் இல்லையா? அங்கேயும் மதங்கள் இல்லையா? அந்த மதங்கள் அந்த தேச ஜனங்களுக்கு இப்படி பாரம்பரியமாக தொழிலை வகுத்து கொடுத்து ஜாதி ஜாதி என்று வைக்கவில்லையே. நமக்கு மட்டும் எதற்கு என்ற கேள்வி பிறக்கிறது. ஜாதிகள் என்று பிரித்து வைக்காத தேசங்களிலும் சாஸ்திரங்களையும் அறிவு நூல்களையும் வளர்க்கிறவர்கள், ராஜ்யபாரம் நடத்தி யுத்தம் செய்கிறவர்கள், வியாபாரிகள், விவசாயிகள், தொழிலாளிகள் எல்லோரும் இருக்கத்தான் செய்தார்கள். இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனாலும் இது நம் தேசம் என்கிற சுய அபிமானம் இல்லாமல் நிஷ்பக்ஷபாதமாகவே பார்த்தாலும் நம் தேசத்தின் மகோன்னதமான நாகரிகம் மாதிரி அங்கெல்லாம் எங்குமே காணோமே. மற்ற தேசங்களில் நடுநடுவில் ஒரு பெரிய நாகரிகம் தோன்றினாலும் கூட அது இங்கே இருக்கிற மாதிரி இத்தனை 1000 வருஷங்கள் நீடித்து நிலைத்து நிற்க காணோமே. நாமே நம் பெருமையை சொல்லிக்கொள்வது என்றில்லை. அலெக்சாந்தர் காலத்திலிருந்து நாம் இத்தனை அதல பாதாளத்துக்கு போயிருக்கிற இன்றைக்கு வரையிலும் கூட வெளி தேசத்தவர்கள் சகலருமே ஹிந்து நாகரிகமா, அப்பாடா, அது எத்தனை மகோன்னதமாக இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு வருகிறார்களே. இதற்கு விசை என்ன? அங்கெல்லாமும் மகாபுருஷர்கள், ஞானிகள், பக்தர்கள், பரோபகாரிகள், தியாகிகள் பிறந்துதான் இருக்கிறார்கள். ஆனாலும் கணக்கு போட்டு பார்த்தால் நம் ஒரு தேசத்தில் அவிச்சின்னமாக, அதாவது அறுபடாத தொடர் இழையாக எத்தனையோ 1000 வருஷங்களாக தலைமுறைக்கு தலைமுறை கூட்டம் கூட்டமாக உத்தம புருஷர்கள், சாதுக்கள், ஞானிகள், தத்துவ சித்தாந்திகள், பக்தர்கள், பரோபகாரிகள் தோன்றின மாதிரி வேறெங்குமே காணோமே. அத்தனை வெளி தேசங்களிலும் இருக்கின்ற மகான்களை கூட்டினாலும் அதைவிட இங்கே மகாபுருஷர்கள் தோன்றியிருக்கிறார்கள். இதை லேண்ட் ஆஃப் செயின்ஸ், லேண்ட் ஆஃப் சேஜஸ் என்றெல்லாம் நாம் சொல்லவில்லை, சொல்ல வேண்டியதும் இல்லை. மற்ற தேசத்துக்காரர்களே தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டு கூத்தாடுகிறார்கள். இப்படி ஒரு வேதாந்தமா, இப்படி ஒரு தத்துவங்களா என்று நம் கிரந்தங்களை கொண்டாடி நமஸ்காரம் செய்கிறார்கள். கலை, சிற்பம், சங்கீதம், காவியம், ஜோதிஷம், கணிதம் மாதிரி அறிவு சாஸ்திரங்கள், வைத்திய சாஸ்திரம் என்று எதை எடுத்தாலும் இந்தியாவுக்கு நிகர் எதுவுமே இல்லை என்று லோகமே வானலாவ புகழ்கிறது. உபனிஷத்து, கீதை, ராமாயணம், சாகுந்தலம் இந்த மாதிரி உலகத்திலேயே இல்லை என்கிறார்கள்.
தமிழ் நூல்களிலேயே இருக்கப்பட்ட தேவாரம், திவ்ய பிரபந்தங்கள் போன்ற பக்தி நூல்கள் லோகத்திலேயே வேறெங்கும் இல்லை என்கிறார்கள். குறளை பார்த்து இப்படியும் ஒரு சின்ன நூல் அத்தனை நீதிகளையும் இவ்வளவு தெளிவாக எடுத்துச் சொல்வதற்குண்டா என்று ஆச்சரியப்படுகிறார்கள். என்ன கோபுரம், என்ன சிற்பங்கள், திவ்ய விக்கிரகங்கள், எப்படிப்பட்ட சங்கீதம், பரதநாட்டியம் என்று அந்நிய தேசத்தவர்கள் எல்லாம் பிரமித்து தாங்களாகவே இவற்றை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வீடு வாசலை எல்லாம் விட்டுவிட்டு இங்கே ஓடி வருகிறார்கள். வெள்ளைக்காரர்கள் நம்மை அடிமைப்படுத்தி ஒரு பக்கத்தில் நம்மிடம் இல்லாத தோஷங்களை எல்லாம் சுமத்தி நம்மை பிரித்து பிரித்து வைத்து ஆட்சி பண்ணினாலும் இன்னொரு பக்கத்தில் நம் நாகரிகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு நம்முடைய சாஸ்திரங்களை எல்லாம் தேடி தேடி எடுத்து ஆராய்ச்சி செய்து தங்கள் பாஷைகள் தர்ஜுமா பண்ணி, அதாவது மொழிபெயர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு உன்னதமான நாகரிகம் இங்கு மட்டும் இருக்கும்படியாக அப்படி இங்கே பிரத்யேகமாக என்ன விசேஷம் இருந்தது? மற்ற தேசங்களில் இல்லாமல் நம் சமூக வாழ்வில் மட்டும் என்ன பிரத்யேக அமைப்பு இருந்தது என்று பார்த்தால் இந்த வர்ணாசிரம தர்மம் ஒன்றுதானே ஆகப்படுகிறது. சீர்திருத்தக்காரர்களால் நம் குறைகளுக்கெல்லாம் இருப்பிடமானது என்று நினைக்கிற வர்ண தர்மம் என்ற தனி அம்சம் இருக்கின்ற நம் தேசம்தான் மற்ற எல்லா தேசங்களையும் விட தத்துவத்தில், குணசீலத்தில், கலைகளில், அறிவில் எல்லாவற்றிலுமே நிறைந்து தலை சிறந்து நிற்கிறது. சமூகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இருந்தாலே ஒழிய, அதனால் ஏற்படுகிற நிச்சிந்தையான நிம்மதியான சூழ்நிலையில் இருந்தால் ஒழிய தத்துவம், கலை, அறிவு நூல்கள் எதுவுமே இப்படி தலைமுறை தலைமுறையாக வளர்ந்து வந்திருக்க முடியாது. தத்துவ ஞானிகளும் கலா மேதைகளும் இப்படி கூட்டம் கூட்டமாக பிறந்திருக்க முடியாது. மற்ற தேசங்களில் அந்தந்த மதங்கள் போட்டு தந்த சமூக வாழ்க்கை முறையில் இப்படி ஸ்திரத்தன்மையை உண்டாக்கக்கூடிய எந்த அமைப்பும் இல்லை. சமூக வாழ்வு அடிப்படை, அதாவது சோஷியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் என்பதே கூட அவை பெரும்பாலும் கவனிக்கவில்லை என்று சொல்லிவிடலாம். ஏதோ பொதுவாக திருடாதே, பொய் சொல்லாதே, விபச்சாரம் பண்ணாதே, சத்தியமாய் இரு, தியாகமாய் இரு, அகிம்சையாய் இரு என்கிற மாதிரி சொல்வதற்கு அதிகமாக அவை சமூக வாழ்வை ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொடுப்பதில் ரூல்கள் சொல்லவில்லை. மதங்களையே வாழ்வாக்கி கொண்ட பிக்ஷுக்கள், பாதிரிமார்கள் மாதிரி இருக்கப்பட்டவர்களுக்கு விதிகள் வகுத்து கொடுத்து சங்கமாக ஸ்தாபன ரீதியில் ஒழுங்கு செய்தனவே தவிர சமுதாயம் முழுவதும் இணைந்து அதில் உள்ள எல்லோரும் ஒருத்தரையொருத்தர் தாங்கி நிற்கிற மாதிரி எந்த ஏற்பாட்டையும் செய்வதில் அவை விசேஷமாக கவனம் செலுத்தவில்லை என்றே தோன்றுகிறது. இதனால் என்ன ஆயிற்று? சாஸ்திர வளர்ச்சி, தேச ரக்ஷணம், வியாபாரம், விவசாயம், சரீர உழைப்பு எல்லா அம்சங்களும் மற்ற தேசங்களிலும் இருந்தாலும் கூட எல்லாவற்றிலுமே எப்போது பார்த்தாலும் போட்டியும் கூடவே இருந்திருக்கிறது. நமக்கென்றே இந்த தொழிலும் ஏற்பட்டது என்றில்லாமல் எல்லோரும் எல்லாவற்றிலும் போய் விழுந்திருக்கிறார்கள். முதலில் நம் தேசத்தில் இருந்த மாதிரி நம்முடைய ஜீவன் உபாயத்துக்கு கவலை இல்லை. நிச்சயமாக இதோ இந்த தொழில் நமக்கு இருக்கிறது, வழி வழியாக செய்து வந்தால் நமக்கு சுபாவமாக சுலபமாக கைவருகிற தொழிலாக ஒன்று இருக்கிறது என்று ஸ்திரத்தன்மை, நிச்சிந்தையான தன்மை இல்லை. இது இருந்துவிட்டால் அப்புறம் சமூக சௌஜன்யத்துக்கும் சாந்தத்துக்கும் கேட்கவே வேண்டாம். அப்படி இருந்ததால் தான் நம் தேசத்தில் இப்படி உத்தம பண்புகள் தோன்றியிருக்கின்றன. அவற்றை வாழ்க்கையில் நடத்தி காட்டிய உத்தம புருஷர்கள் கணக்கு வழக்கில்லாமல் தோன்றியிருக்கிறார்கள். மற்ற தேசங்களில் இந்த நிச்சயத்தன்மை இல்லாததால் ஒருத்தருக்கொருத்தர் போட்டியும் பூசலுமாக இருந்திருக்கின்றனர். சீர்திருத்தக்காரர்கள் சொல்கிறபடி பார்த்தால் பெரும்பான்மையான ஜனங்கள் அடக்கி வைக்கப்பட்டதாக அவர்கள் நினைக்கின்ற வர்ண தர்மத்தை கொண்ட நம் தேசத்தில்தான் சமூக புரட்சிகள், அதாவது சோஷியல் ரெவல்யூஷன்ஸ் நிறைய தோன்றியிருக்க வேண்டும். ஆனால் இந்த வார்த்தையே நமக்கு புதிதானது. பிரெஞ்சு புரட்சி, அமெரிக்க புரட்சி, ருஷ்ய புரட்சி என்றெல்லாம் சரித்திர புஸ்தகத்தில் படித்த பிறகுதான் நமக்கு பெரிய ஜன சமூகமே புரட்சி என்ற ஒன்றில் குதிக்கக்கூட அவசியம் ஏற்படலாம் போலிருக்கிறது என்று தெரிய வந்திருக்கிறது. மற்ற தேசத்து சரித்திரங்களை பார்த்தால் புரட்சிக்கு மேல் புரட்சி என்று பொதுஜனங்களே செய்வதை பார்க்கிறோம். அதைவிட முக்கியமாக ஒரு புரட்சியும் சாஸ்வதமாக எதையும் சாதித்து புரட்டிவிடவில்லை என்றும் பார்க்கிறோம். ஒரு புரட்சி வந்து ஒரு 50-100 வருஷமானால் இன்னொரு புரட்சி வந்துதான் இருக்கிறது. அதாவது ஜனங்களுக்கு அதிருப்தி தான் இருந்திருக்கிறது. இன்றைய நிலைமையோ கேட்கவே வேண்டாம். அத்தனை தேசங்களிலும் ஒழுங்கீனம், மிருகப்பிராயமான வெறிக்கூத்துக்கள், கிளர்ச்சிகள், ஸ்ட்ரைக்குகள், தினமும் ஒரு ராஜாங்கம் முழுகுவதும் இன்னொன்று வருவதுமாக லோகம் முழுக்க தத்தளிப்பில் இருந்திருக்கிறது. ராஜாங்கத்தாரே சர்வாதிகாரம் நடத்தி தலையை தூக்கினால் மண்டையிலே போட்டு விடுவேன் என்று சொல்கிற ருஷ்யா மாதிரி தேசங்களில் தான் புரட்சி இல்லாமல் இருக்கிறது. அங்கேயும் எரிமலை மாதிரி எப்போது வெடித்து விடுமோ என்கிற நிலையில் உள்ள குமுறல் இருப்பதாகத்தான் சொல்கிறார்கள்.
அவ்வப்போது ஒரு அறிஞர் அல்லது எழுத்தாளர் உயிர் போனாலும் போகட்டும் என்று அங்கிருந்து தப்பி ஓடி வந்து அங்கே நடக்கிற கொடுங்கோன்மையை சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அங்கேயும் ஜனங்கள் உள்ளூர நிறைந்து இருக்கவில்லை என்கிறார்கள். இந்தியாவில் இப்படி ராஜாங்க சர்வாதிகாரம் ஒரு நாளிலும் இருந்ததில்லை. அடிமை ஜனங்களிடமிருந்து இத்தனை கலைகள் சாஸ்திரங்கள் ஒரு காலம் தோன்றியிருக்க முடியாது. எங்களை அடக்கி வைத்திருப்பதை பாருங்கள் என்று வெளி ஜனங்களிடம் நாம் அழுததும் இல்லை. சுதந்திரமான சூழ்நிலையில் மனசு மலர்ந்திருந்தாலேயொழிய இத்தனை அறிவு நூல்களும் கலைகளும் கோயில்களும் தோன்றியிருக்கவே முடியாது. பொது ஜனங்களும் எண்ணிக்கையில் ஜாஸ்தி இருந்தால் கூட மூட நம்பிக்கையால் புரோகித ஜாதிக்கு பயந்து ஏமாந்து கிடைக்கிறார்கள் என்று சொல்வது கொஞ்சம் கூட பொருந்தாது. அமெரிக்கா தென்னமெரிக்கா காடுகள் மாதிரி கலாச்சாரம் வளராத தேச ஜனங்களை பற்றி அப்படி சொன்னால்தான் பொருந்தும். அங்கே எல்லாம் பூசாரி என்கிறவன் தான் ராஜா மாதிரி, பார்த்தாலே பயப்படுகிற மாதிரி இருப்பான். மந்திர வித்தை போட்டு ஜனங்களை என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் போல் தர்பார் பண்ணுவான். அவனுக்கே நேராக சிக்ஷிக்கிற அதிகாரம் உண்டு. நம் தேசத்தில் அப்படி இல்லை. எல்லா ஜாதியினரும் நல்ல அறிவும் பக்தியும் அத்தியாத்ம விஷயங்களில் முன்னேற்றமும் பெற்றவர்கள். புராணங்கள், பெரிய புராணம் இவற்றில் பார்த்தால் எல்லா ஜாதியிலும் மகா பெரியவர்கள் வந்தது தெரியும். சந்திரகுப்தன், சிவாஜி மாதிரி இருக்கப்பட்ட சக்கரவர்த்திகளும் சேக்கிலார் மாதிரி மதிமந்திரிகளும் 4ஆம் வர்ணத்திலிருந்தே வந்திருக்கிறார்கள். இங்கே பிரீஸ்ட் கிராஃப்டுக்கு சிக்ஷிக்கிற சக்தியும் கிடையாது. அவன்தான் பரமசாதுவாக இருக்க வேண்டியவன். தப்பு நடந்தால் கூட தன்னையே சிக்ஷித்து கொள்ள வேண்டியவன் என்று சாஸ்திரம் வைத்திருக்கிறது. வெள்ளைக்காரர்கள் நீக்ரோ மேலே பட்டால் நீக்ரோவை சிக்ஷிக்கிறார்கள். நம் தேசத்திலோ தீண்டத்தகாதவர் என்பவர் பிரீஸ்ட் கிராஃப்ட் மேலே பட்டால் அந்த பிரீஸ்ட் ஜாதிக்காரன்தான் ஸ்நானம் பிராயச்சித்தாதிகள் செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறது. தீண்டாமை கொள்கையை பற்றிய அபிப்பிராயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பயமுறுத்தியோ தண்டித்தோ அடக்கி வைத்தோ இம்மாதிரி கொள்கைகளை காரியத்தில் நடத்தவில்லை என்று சொல்ல வந்தேன். லோகமெல்லாம் கொண்டாடுகிற பெரிய நாகரிக சமுதாயத்தை அடக்கியும் ஏமாற்றியும் வளர்த்திருக்க முடியாது. வாஸ்தவமாகவே தர்மசாஸ்திர ஏற்பாடுகளில் சகலரும் அனுபவபூர்வமாக அருகுலம் இருந்ததால் தான் அவர்கள் புரட்சி செய்யாமல் இருந்தார்கள். பழைய வர்ண தர்மம் நடைமுறையில் இருந்தபோது இப்படி புரட்சி இல்லாமல், அதாவது ஜனங்களுக்கு அதிருப்தி இல்லாமல் நாகரிகம் உயர்ந்து வளர்ந்து வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும். பழைய தொழில் பங்கீட்டை தகர்த்து கொண்டு புதிதாக மற்ற தேசங்களின் வழியில் நாமும் முன்னேற்றம், சமத்துவம் என்று எதையோ நினைத்து கொண்டு இப்போது புது முறையில் போக ஆரம்பித்த பின் எப்படி இருக்கிறோம் என்பதை பார்த்தால் நம் தேசம் எப்போது எப்படி இருக்கிறது பிரத்யக்ஷமாகவே பார்க்கிறோம். ஒழுங்கீனம், பொய், புரட்டு, லஞ்சம், விபச்சாரம் எல்லாம் தலை துளிர்த்து விட்டன. தேசத்தில் எங்கே பார்த்தாலும் கிளர்ச்சி, ஸ்ட்ரைக், டெமான்ஸ்ட்ரேஷன், ஹர்த்தால், போலீஸ் தடியடி, கர்ஃப்யூ இவர்களைத்தான் பார்க்கிறோம். மற்ற தேசங்களில் இருக்கிற அளவுக்கு கூட வெளிநாட்டு வியாபாரம் முதலியவற்றில் நமக்கு நாணயம் இல்லாமல் அவை நம்மை பரிசிக்கிற ஸ்திதிக்கு வந்திருக்கிறோம். இந்தியாவா ஆஹா என்று சர்வ தேசத்திலும் கொண்டாடிய காலம் போய்விட்டது. பாகிஸ்தான் மாதிரி ஒரு சின்ன தேசம் நம்மை சண்டைக்கு இழுக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? தேசத்தின் ஆத்மபலம் அத்தனை குறைந்து விட்டது என்றுதான் அர்த்தம். எதனால் இப்படி குறைந்தது? எதை விட்டதால் நமக்கு இந்த பலகீனம் வந்தது? எது நமக்கு இத்தனை 1000 வருஷங்கள் புஷ்டியை தந்து நம் நாகரிகத்தை தழைத்து வளர வைத்தது? எதை விட்ட பின் நாம் அந்த நாகரிகத்தின் வாரிசுகள் என்று சொல்லிக் கொள்வதற்கே வெட்கப்படும்படியான ஸ்திதி வந்திருக்கிறது. இதை ஆலோசித்து பார்த்தால் மற்ற தேசங்களில் இல்லாத வர்ண தர்மம் இங்கே மட்டும் இருந்த வரையில் நம் நாகரிகம் மாத்திரம் பாறாங்கல் மாதிரியான இத்தனை நூற்றாண்டுகள் உலகமே போற்றுகிற விதத்தில் வளர்ந்து வந்திருக்கிறது என்றும், இந்த தர்மத்துக்கு நலிவு உண்டாக ஆரம்பித்ததிலிருந்து நாமும் தினம் தினம் கீழே போய் கொண்டிருக்கிறோம் என்றும் தெரிகிறது. வர்ண தர்மம் இங்கு மட்டும் இருப்பானேன் என்றால் இந்த தேசத்தில் மட்டுமாவது ஆத்ம சிந்தனைக்கும் தெய்வ அனுபவத்துக்கும் கலைகளுக்கும் உத்தமமான பண்புகளுக்கும் அனுகூலமான ஒரு நாகரிகம் இருக்க வேண்டும் என்று நமக்கு ஆசை இருந்தால் இவற்றுக்காக வர்ண தர்மம் இருக்க வேண்டும். இங்கு மட்டும் இருப்பானேன் என்றால் இங்கு மட்டுமாவது இருந்தால்தான் உலகத்துக்கே ஒரு நல்ல உதாரணம் கிடைக்கும் என்பதற்காகவே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் போட்டிதான், உடனே பொறாமைதான், அதிருப்திகள் தான், சமூக சச்சரவுகள் தான், சௌகரியமான படிப்பு, தொழில் இவற்றுக்குத்தான் எல்லோரும் வர பார்ப்பார்கள். ஆனால் எல்லோருக்கும் இது இடம் தர முடியாது. உடனே துவேஷம், பேதம், அசூயை தோன்ற வேண்டியதுதான். இப்போதே பாருங்கள், படித்தவர்களிடையிலும் வேலையில்லாத திண்டாட்டம் வந்தது.
என்றவுடன் காலேஜ் அட்மிஷனுக்கு கட்டுப்பாடு போட வேண்டும் என்கிறார்கள். என்ஜினியர்கள் ஜாஸ்தியாகிவிட்டார்கள். என்ஜினியர் காலேஜ் சிலவற்றை மூடப்போகிறோம் என்கிறார்கள். அதாவது எல்லோருக்கும் எல்லாம் என்று வைக்க முடியாமல் இவர்களும் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரத்தான் வேண்டியிருக்கிறது. இதையே பாரம்பரியம் என்கிற கட்டுப்பாடாக ஆதியில் வைத்தார்கள். அப்போது தொழிலே ரத்தத்தில் ஊறி அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதிலே ஒரு பெருமையுடன் இது நம் அப்பன் பாட்டன் கால சொத்து, நம் குலதனம் என்கிற நிறைவு இருந்தது. அந்தந்த தொழிலை செய்வதிலும் அந்தரங்க விசுவாசம் இருந்தது. அதனால் நல்ல திறமையும் இருந்தது. இன்றைக்கு ஒவ்வொருத்தனும் பணத்துக்காகவே என்று வந்துவிட்டதால் தொழிலை ஒழுங்கில்லாமல் செய்கிறான். முன்காலத்தில் பணம் 2ஆம் பட்சம். விசுவாசத்தோடு தன் தொழில் என்று திருப்தியோடு செய்ததால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் நடந்தன. சமூகமே நன்றாக இருந்தது. நிறைவு இல்லாமல் ஒரு நாகரிகமும் இல்லை. சமூகத்தில் அத்தனை பேருக்கும் எப்படிப்பட்ட நிறைவை ஏற்படுத்தி தந்த வர்ண தர்மம் என்ற உத்தமமான ஏற்பாட்டை குற்றம் சொல்லவே கூடாது. அந்த மாதிரி மறுபடி செய்ய முடிகிறதோ இல்லையோ, அப்படி முடிவு செய்வதற்கு நம்மால் ஆனதை செய்து தோற்று போனாலும் சரி, அல்லது இந்த சாத்தியமில்லாத காரியத்தில் இறங்குவானேன் என்று விட்டுவிட்டாலும் சரி, கடைசி பட்சமாக அந்த ஏற்பாடுதான் நம் மதத்தின் சகல ஜன சமூகங்களும் நம் தேசத்துக்கும் அதன் வழியே லோகம் முழுவதற்கும் 1000-10,000 வருஷங்களாக பரமஸ்ரேயஸை தந்திருக்கிறது. அதை தோஷம் சொல்வது ரொம்ப தப்பு, அபச்சாரம் என்ற எண்ணமாவது நமக்கு பிறக்க வேண்டும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். பெரியவாச்சரணம்.